அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்தொடி கண்ணே உள. கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த பெண்ணிடம் மட்டுமே உள்ளன. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை, தன்னோய்க்கு தானே மருந்து. நோய்க்கு மருந்து பல உண்டு, பெண் தந்த நோய்க்கு மருந்து பெண்ணே ஆவாள். தாம்பீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள், தாமரை கண்ணான் உலகு. அன்புடையவளின் மெல்லிய தோள்களில் துயில்வதை விட திருமாலின் உலகம் இனியதோ. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். நீங்கினால் சுடுவதும் நெருங்கினால் குளிர்வதுமாகிய நெருப்பை இவள் எங்கிருந்து பெற்றாள்? வேட்ட பொழுதின் அவையவை போலுமே, தோட்டார் கதுப்பினால் தோல். விரும்பிய பொருள் விரும்பியவாறே இன்பம் தருவதை போன்றது அன்புடையவளின் தோள்கள். உருதோறு உயிர்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தில் இயன்றன தோள். இந்த இளமங்கையை தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிர்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. அழகியவளை தழுவுவது அறவழியில் ஈட்டியதை பகிர்ந்துண்ணும் இன்பத்தை போன்றதாம். வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. காற்றையும் நுழைய விடாது இடைவெளியின்றி தழுவுவது அன்புள்ளவர்களுக்கு இன்பம் தருவதாகும். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். ஊடல் நீங்குதல் புணர்தல் இதுவே அன்புள்ளவர்கள் பெற்ற பயன். அரிதோறு அரியவை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு. படிக்க படிக்க புதியன இன்பம் தருதல் போல அன்பானவளை சேர சேர இன்பமானது ஊற்றெடுக்கிறது.